உடுக்கையு சுத்தம் முழங்கிட தாயேனி பொங்கிடம்மா சூடக்காலியே அதானே கங்குவா கங்குவா கயிற கட்டி தொங்குவா. and இப்பவும் சொல்றேன் 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சது என்ன? பிடிச்சதா விட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். ரத்தம்லாம் கொதிக்குது, அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்படியே அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கங்குவா எதிர்பார்க்கலாமா? 1000 crore எதிர்பார்க்கலாமா? நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அக்செப்ட் பண்றீங்க? ஐயோ சாரி சார். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. 1000 crore எதிர்பார்க்கலாமா? நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அக்செப்ட் பண்றீங்க? ஐயோ சாரி சார். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். எப்படி ஃபேன்ஸுக்கு வந்து படத்தை பாக்குறது தள்ளி போறது டிசப்பாயின்மெண்டா இருக்கும், இந்த படத்தை ஃபேன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்கங்கிற எக்ஸைட்மெண்ட்டை பாக்குறதுக்கு எங்களுக்கு அதே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. டைரக்டர் என்ன மயிரில கதல் என்னன்னு தெரியல. ஏன்டா என்னடா கதல் இல்லாம இருக்கிற படத்துக்கு எடுக்க வர்றீங்க? போங்கடா பண்ணிமைங்கடா பரதேசி பிள்ளைகளா. டெஃபினட்டா November 14th ரெண்டு சைடுமே இட் வில் பி செலிப்ரேஷன். பார்ப்பதற்கு கனக்கச்சிதமாக இருக்கும் இந்த படம் தான் கங்குவா. மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. கங்குவா திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூஎஸ்ல படம் பார்த்த நண்பர்கள் இப்பதான் கால் பண்ணாங்க. மிகப்பெரிய வெற்றி படம் சொல்றாங்க, மிகப்பெரிய வெற்றி படம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. படம் ரொம்ப நல்லபடியா வந்திருக்குங்க, நல்லபடியா ரசிக்கிறாங்க. ஐ அம் சோ ஹாப்பி. நிறைய கூஸ்பம்ப் மொமெண்ட் இருக்கு. சோ எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றாங்க. ஐ அம் சோ ஹாப்பி. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. நீங்க படம் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரும் ஹெவியா ரியாக்ட் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐ அம் சோ ஹாப்பி, ஐ அம் சோ ஹாப்பி. இந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க படம் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரும் ஹெவியா ரியாக்ட் பண்றாங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். நீங்க படம் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரும் ஹெவியா ரியாக்ட் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐ அம் சோ ஹாப்பி, ஐ அம் சோ ஹாப்பி. இந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கங்குவா வந்து எனக்காக வந்து திங்க் பண்ண கதை தான். இவ்வளவு நல்லா இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பண்ணிக்காங்க. எனக்கு தெரியாது. டெஃபினட்டா அருமை, அட்டகாசம். கொய்யாளே ஜஸ்ட் மிஸ். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. இப்போ எல்லா கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா லவுடாவே இருக்கக்கூடாது. கங்குவா கங்குவா அங்க வீசு அந்த மீட்டர்லயே இருக்காங்க. Why black? Sham black. கங்குவாக்கு பார்ட் 2 ஒரு ஐடியா இருக்கா? We wrote the story for part 1 and part 2. ஓ, இப்போ பார்ட் 1 தான் ரிலீஸ் பண்றீங்களா? ஆமா சார். ஓகே ஓகே, ஐ டோன்ட் நோ திஸ், சாரி. கங்குவா பார்ட் 2க்கு வெயிட் பண்றீங்களா? வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொளந்து பார்க்க போறாங்க, வாயை பொளந்து பார்க்க போறாங்க. பாஸ் பாஸ் பாஸ். அந்த பக்கம் போகாத. போயா சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா. என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. But I met Ajit sir recently and he said like இப்ப தெரியுதா நான் யஷ்வா சார் woodland he said. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா? ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாண்டி உட்கார்ந்திருக்கோம். ஆனா நான் எப்படி இதை மறக்கிறது? ஆரம்பத்துல கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும், போக போக அப்படியே பழகிடுமா? சிவா வந்துட்டு சூர்யாக்கு மட்டும் ஸ்கெட்ச் போடல, மொத்த குடும்பத்துக்குமே போட்டிருக்காரு. ஒரே படத்துல 2 பேரும் கிளாஸ். இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எப்பா ஹீரோயினியே இல்லடா, ஏன்டா நீ மொத படம் பாத்தியாடா? டேய் படமே பார்க்காம ரிவ்யூ பண்ணாதீங்க தயவு செய்து. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. என் ரத்தமும் உன் ரத்தமும் வெவ்வேறா. ஐயோ சாமி, வேற
டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன்